வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 32 வெள்ளிக்கிழமை நவம்பர் 15 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தில் பதவிகள் ஏதும் இல்லை, மாறாக பொறுப்புகள் மட்டுமே உண்டு. பொறுப்புகளில் உயர்வு தாழ்வுகள் கிடையாது. அது ஊராட்சி மன்ற பொறுப்பாயிருந்தாலும் மாநில பொறுப்பாயிருந்தாலும் ஒரே முக்கியத்துவம்தான் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. கோவை சிஐடி கல்லூரியில் நடைபெற்ற மண்டல சந்திப்பு. நல்லூர் வட்டத்தின் கோவை மண்டல சந்திப்பு நவம்பர் 11 மாலை சிஐடி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவை மண்டல பொறுப்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் செய்திருந்தார். பேராசிரியர் பழனிதுரை ஐயா அவர்கள் இதில் கலந்து கொண்டு இன்றைய சூழலில் மக்களை ஒருங்கிணைப்பது பற்றியும் அவசியத்தை விளக்கினார். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் முத்துகிருஷ்ணன், அன்பு, ஸ்ரீதர், ஹேமலதா ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் மகளிர் களம் மாநில பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா. கோவை மாவட்டம் மகளிர் களம் தொழில் முனைவோர் துறை திருமதி ஆண்டாள் அவர்களை அவர்களின் நிறுவனத்தில் சந்தித்து அத்துறைக்கான ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டார். அடுத்ததாக கோவையில் திரு விஸ்வேஸ்வரன் அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். தோழமை அமைப்பின் பிரியதர்ஷினி, சுரேஷ் பாபு ஆகியோரை தி சென்னை சில்க்ஸ் வரவேற்பு அறையில் சந்தித்து இரத்த தானத்தில் அவர்களது சிறப்பான செயல்பாடுகள் குறித்தும் மற்ற துறைகளையும் கோவை மாவட்டத்தில் வலுப்படுத்துவது பற்றி கலந்துரையாடல் இருந்தது. அடுத்து கோவை சிங்காநல்லூர் திரு தியாகராஜன் அவர்களை அவரது அலுவலகத்திற்கே சென்று பேசினார். கோவையில் நல்லூர் வட்ட பணியை பொறுப்பேற்று செயல்பட திரு தியாகராஜன் முழு மனதுடன் முன்வந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை ஒண்டிப்புதூரில் தொழில் முனைவோர் துறையில் திருமதி அனிதா அவர்களுடன் சந்திப்பை தொடர்ந்து சரவணம்பட்டியில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் சங்கர் அவர்களுடனான சந்திப்பு சமுதாயத்தில் எண்ணற்ற இளைஞர்கள் இப்படி சமூக நிலை கண்டு அமைதியற்று இருப்பதை உணர்த்தியது. முன்னதாக பொள்ளாச்சியில் ஆதரவற்ற 9 பெண் குழந்தைகளுக்கு பொறுப்பேற்று அவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்து கல்வியையும் கொடுத்து வரும் திருமதி நித்யா அவர்களை சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். இவ்வாறு கோவையில் 4 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு நவம்பர் 13 இரவு நீலகிரி மாவட்டம் கூடலூர் தமது ஊருக்கு திரும்பினார். நவம்பர் 11 உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி மிகப்பெரிய நிகழ்வுக்கு பிறகு திருமதி ஹேமலதா அவர்கள் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்திற்கு சென்று உலக சமாதான தூதுவர் திரு குருமகான் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் பணிகளை, குறிப்பாக தமிழகம் நெடுகிலும் 1 நிமிட அமைதிக்கு கிடைத்த வரவேற்பு பற்றிய அனுபவங்களை கூறி ஆசி பெற்றார். இல்லம் தேடி உள்ளம் நாடி கோவை மண்டல பொறுப்பாளர் திரு ரமேஷ் திருப்பூரில் நேற்று நவம்பர் 14 வியாழனன்று கோவை மண்டல பொறுப்பாளர் திரு ரமேஷ் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் முதலில் திரு ராமச்சந்திரன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோரை ஆண்டிப்பாளையம் தேநீர் கடையில் சந்தித்து உங்களை போன்ற சமூக சேவை செய்து வரும் இளைஞர்கள் சமூக பொறுப்பேற்று செயல்பட வேண்டிய அவசியம் பற்றி பேசினார். அடுத்ததாக கோபிச்செட்டிப்பாளையம் முகாமில் கலந்து கொண்ட திருமதி உஷா அவர்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது சமூக பொறுப்பை நிறைவேற்றுவது எப்படி என்ற தேடலில் இருந்த எளிய குடும்பங்களை சார்ந்த தமிழ்வாணி, மகேஸ்வரி ஆகியோரையும் தமது இல்லத்திற்கு வரவழைத்து அறிமுகம் செய்து வைத்தார் திருமதி உஷா. அங்கிருந்து கோடங்கிப்பாளையம் காவி பழனிசாமி அவர்களது இல்லத்தினை தொடர்ந்து கோடங்கிப்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் டிசம்பரில் தலைவர் பொறுப்பு நிறைவடையும் நிலையில் கடந்த கால சாதனைகள், அடுத்த திட்டங்கள் பற்றி பேசும்போது செம்மை இல்லம் திட்டத்தை வீடுகள் தோறும் கொண்டு செல்ல விருப்பமாக திரு காவி பழனிசாமி தெரிவித்ததாக கோவை மண்டல பொறுப்பாளர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நேற்று இறுதியாக திருப்பூரில் ஸ்ட்ரீட் லைட் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முத்தமிழ் அவர்களை அவரது இல்ல அலுவலகத்தில் சந்தித்து பேசிவிட்டு அவரது வீட்டிற்கும் சென்று பார்த்து வந்ததாக திரு ரமேஷ் மேலும் தெரிவித்தார். மாணவர்களை நெறிப்படுத்தும் தினசரி டைரி. நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மாணவர்களை நெறிப்படுத்த 10 அன்றாட செயல்பாடுகளை டைரியில் கொடுத்துள்ளது. முதலாவதாக, இன்று காலை 6 மணிக்கு முன்பாக துயிலெழுந்தேன். 2, இன்று இறை வழிபாடு செய்தேன். 3, காலையில் 1 மணி நேரம் படித்தேன். 4, இன்று 8 மணிக்கு முன்பாக காலை உணவை சாப்பிட்டேன்.
5. மாலையில் நண்பர்களுடன் விளையாடினேன். 6. இன்று வீட்டுப்பாடம் முடித்துவிட்டேன். 7. இன்று என் குடும்பத்தாருடன் கலந்துரையாடினேன். 8. இன்று உணவு உண்ணும்போது தொலைக்காட்சி மொபைல் பார்க்கவில்லை. 9. இன்று இரவு 8:30 மணிக்கு படிவம் பூர்த்தி செய்தேன். இரவு 9 மணிக்கு முன்பாக உறங்கச் சென்றேன் என்ற தகவலை செம்மை இல்லம் பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன் தெரிவித்தார். நம் ஊர் நம் பொறுப்பு, வாருங்கள் நம்ம ஊர் வேப்பமரத்தடியில் ஒன்று கூடுவோம். 85 ஆர். குமாரபாளையம், இது நாமக்கல் மாவட்டம். இங்கு வாழ்ந்து வரும் திருமதி தங்கமணி அவர்கள் தமது கிராம மக்களுக்கு அனுப்பியுள்ள வாட்ஸ்அப் பதிவு. நம்ம ஊர் மரங்கள் நிறைந்த பசுமையான ஊராகும். மக்கள் பிரதிநிதிகள் பலரை உருவாக்கியுள்ளது நம் கிராமம். மேலும் தனியார், அரசு பணியில் உள்ளவர்கள், விவசாயிகள், நெசவு தொழில் செய்பவர்கள், முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மாணவர்கள் என அனைவரும் ஒரு கிராமத்து மக்கள் என்ற உணர்வு நிலையில் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இருப்பினும் சந்திரன் அண்ணாவின் வீட்டு அருகில் உள்ள குப்பைகள், இடுகாட்டுக்கு உள்ளும் புறமும் கொட்டப்படும் குப்பை கழிவுகள், கழிவுநீர் வாய்க்கால்கள் நம் அனைவருக்கும் சவாலாக உள்ளது. அத்துடன் நம் கிராம மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கற்பதற்கும் ஆரோக்கியம், பொருளாதாரம் ஆகியவற்றில் மேம்பட ஒவ்வொரு வாரமும் திங்கள் அன்று 4:30 மணிக்கு வேப்பமரத்தடியில் நம் கிராம வளர்ச்சிக்காக ஒன்று கூடுவோம் என்று தமது கிராம மக்களை உணர்வுபூர்வமாக அழைக்கிறார் திருமதி தங்கமணி அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.